விநாயகனே வினை தீர்ப்பவனே வேழமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே குணாநிதியே குருவே சரணம். உலகினை பாய் போல் கொண்டவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா. அன்று குரலுடன் நடந்த கண்ணனும் நீயே ஸ்ரீமன் நாராயணா. இரணியன் அகந்தை அழித்தவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா. அன்று இந்திரவில்லை முடித்தவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. கோவிந்தா ஹரி கோவிந்தா வைகுண்டவாசா கோவிந்தா. வணக்கம். மாகரல் என்னும் எங்கள் பூர்வீக ஊரில் வீற்றிருந்த பெருமாள் கோவில் உள்ளது. இக்கோவிலின் குடமுழுக்கு விழாவிற்காக பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதற்கு நிதி உதவி திரட்ட இத்தொகுப்பை உங்களிடம் சமர்ப்பிக்கின்றோம். இக்கோவிலின் மிக சிறப்பு என்னவென்றால், இக்கோவிலின் மூலவர் காண்பதற்கரிய பெருமாள் ஆவார். ஏனெனில் இப்பெருமாள் வயோதிகராக காட்சியளிக்கின்றார். ஏன், யாருக்காக இப்படி காட்சியளிக்கின்றார், இதன் மூலம் நமக்கு என்ன சொல்கிறார் என்பதை அறிந்து மகிழ்ந்து பின்பற்றுவதற்கு முன் இக்கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம் வாரீர். இக்கோயிலுக்கு செல்ல சென்னையில் இருந்து காஞ்சிபுரம் வழியாக மாகரல் கிராமத்தை எளிதாக வந்தடையலாம். இக்கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருமாகரல் ஈஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலுக்கு சென்ற ஆண்டு குடமுழுக்கு விழா சிறப்பாக நடந்தேறியது. இக்கோவிலில் புவனேஸ்வரி தாயார் சமேத மாகரல் ஈஸ்வரர் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார். திருஞான சம்பந்தர் இக்கோயிலுக்கு வருகை தந்து விங்கு விளை கனிமிகு என தொடங்கும் 11 பாடல்களை பாடி வழிபட்டுள்ளார். இத்தலத்தை சைவினை தீர்க்கும் தலமாகவும் எலும்பு சம்பந்தமான நோய்கள் நீக்கும் தலமாகவும் போற்றப்படுகிறது. இங்கனம் உடல் நலம் தரும் ஈஸ்வரராக இவர் அருள்பாலிக்க, ஊரின் மற்றொரு புறத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வீற்றிருந்த பெருமாள் மனப்பக்குவத்தை தந்து அருள்கிறார். இப்பெருமாள் கோவிலில் அறங்காவலராக என்னுடைய பாட்டனாரின் பாட்டனார் திரு வெங்கு முதலியார் பக்தியுடன் பணியாற்றினார். அவர் தன் வீட்டு முன்முனையில் ஸ்ரீ பட்டாபிராமன் பஜனை கோயிலும் மக்கள் தங்கும் மண்டபமும் நிறுவினார். அதனைத் தொடர்ந்து அவர் மகன் திரு கோவிந்த முதலியார் அருகில் உள்ள இயற்கை வளமிக்க நையாடுப்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ பட்டாபிராமர் கோவிலை நிறுவி அதற்கு அறங்காவலராக பணியாற்றினார். அதனால் என் பெற்றோர்கள் திரு சௌந்தரராஜ முதலியார், திருமதி கலைச்செல்வி அம்மையார் எனக்கு பட்டாபிராமன் என பெயரிட்டனர். பிறகு இக்கோயிலுக்கு எனது பாட்டனார் திரு சுந்தரசேகர முதலியார் பணியாற்றினார். அவர் மற்றும் பல சமூக சேவைகளை செய்து வந்தார். அவருக்கு பின் திரு கன்னியப்ப முதலியார், திரு ஜெகதீச முதலியார் தொண்டாற்றினர். இப்பொழுது
நமக்கு அதிர்ஷ்டவசமாக திரு சோமு திருமாகரல் குமாரவேல் முதலியார் அவர்கள் தன்னுடைய கல்ஃப் பணியில் இருந்து ஓய்வு பெற்று பேர குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமில்லாமல் இக்கோவிலை தன் கண் போல் பராமரித்து வருகிறார். இக்கோயிலுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக மிஸ்டர் கதிரவன் பெரியசாமி பணிபுரிகிறார். எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்களாக மிஸ்டர் பாலாஜி அழகேசன், மிஸ்டர் பாஸ்கர், மிஸ்டர் பாபு, மிஸ்டர் குமாரவேல், மிஸ்டர் பாரதி, மிஸ்டர் ஞானவேல், மிஸ்டர் நாசர் வெங்கடகிருஷ்ணன், மிஸ்டர் மணிவண்ணன், மிஸ்டர் ராமூர்த்தி அண்ட் மிஸ்டர் கவிமணி ஆகியோர் பணிபுரிகின்றனர். அர்ச்சகராக பட்டாச்சாரியார் மிஸ்டர் சந்தானகிருஷ்ணன் அண்ட் சன்ஸ் பணிபுரிகின்றனர். இறைவனின் அருகில் இருந்து தொண்டு செய்யும் பாக்கியம் பெற்ற பண்டாரம் மிஸ்டர் தங்கவேல், கிளீனிங் மிஸ் ரேணுகா அண்ட் மிஸ்ஸஸ் தங்கவேல், திருசனம் மிஸ்டர் ஏலப்பன். குடமுழுக்கு விழாவிற்காக புதுப்பிக்கும் பணிகள் ஆரம்பித்துள்ளன. தங்களால் இயன்ற நன்கொடையை இந்த அக்கௌண்ட்டில் செலுத்தலாம். அக்கௌண்ட் நேம் விஷ்ணு கமிட்டி ப்ரோக்ராம் டிசிபிள்ஸ் லிமிடெட். வித்தின் த யூகே அக்கௌண்ட் நம்பர் ஷார்ட் கோடை பயன்படுத்தலாம். ஃபார் இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ஃபர் ஐபிஐ அண்ட் ஷிஃப்டை பயன்படுத்தலாம். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொண்டால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பயன்படும். இப்பொழுது நாம் சமய சிந்தனைக்குள் செல்வோம். பெருமாள் 3 முக்கிய கோலங்களில் காட்சியளிக்கின்றார். அவர் பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ளார். இது அவருடைய இல்லம். அவர் வைகுண்டத்தில் அமர்ந்துள்ளார். இங்கு முக்தி அடைந்த ஆத்மாக்களுக்கு வைகுண்ட பதவி அளித்து அருள் பாலிக்கின்றார். இது அவருடைய அலுவலகம். அவர் நின்ற கோலத்திலும் அருள் பாலிக்கின்றார். மேலும் அவர் அவதார கோலங்களான ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர், வராகர், ஐகிரீவர், உலகளந்த பெருமாள் என அருள் பாலிக்கின்றார். இக்கோவிலில் வீற்றிருந்த பெருமாளாக அருள் பாலிப்பதினால் இவரை வைகுண்ட வாசகர் என வணங்கப்படுகிறார். இக்கோவில் 800 ஆண்டுகளுக்கு முன் 3ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. கல்லணை, தஞ்சை பெரிய கோயில் ஆகியவை கட்டி அனுபவம் வாய்ந்த சோழர்கள் இக்கோவிலை கட்டினர் எனின் அதில் சிறப்பு உள்ளது. அச்சிறப்பு நம் பெருமாளிடம் உள்ளது. இவரை பார்ப்பதற்கு வயதான தந்தை போல் காட்சியளிக்கின்றார். சுருங்கிய முகம், நீண்ட காதுகள், பள்ளம் விழுந்த கன்னங்கள். இத்தோற்றம் ஆச்சரியத்தை கொடுக்கின்றது. சில திரை மலர்களை பயன்படுத்தி இவர் கருத்தை கவனிப்போம். பழம்பெரும் நடிகர் சிவகுமார் கூறுவதை கேட்போம். அந்த இளமை காலத்தில் நம்ம வளர காலகட்டங்களில் புராண படங்கள் நடிக்கிற வாய்ப்பு வந்தாலும் புராண படத்தில் எந்த கடவுளுமே வயசாகாது. ஞாபகம் வச்சுக்கோ. 47 வயசு மூலம் கேள்விப்பட்டிருக்கியா? 87 வயசு மூலம் கேள்விப்பட்டிருக்கியா? 40 வயசு விஷ்ணு கேள்வி. எந்த புருஷன் எல்லாருமே அந்த 20-23 தோற்றம் இருப்பாங்க. அது நமக்கு மாட்டிச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன்னா கிட்டத்தட்ட எல்லா கடவுள் வேஷங்களையும் தசாவதார வேஷமே நான் வந்து திருமால் பிரேமியில் போட்டேன். ஆகவே நாம் எப்பொழுதும் இறைவனை இளமை தோற்றத்திலேயே வழிபடுகின்றோம். இவர் வழக்கத்திற்கு மாறாக முதியவராக காட்சியளிக்கின்றார். ஏன்? கிருஷ்ண அவதாரத்திற்கு பின் ஒரு நாள் வைகுண்டத்தில் பலர் வருவார், அதை நான் மடியினில் வைத்துக் கொண்டால்
வணக்கம் முனிவர் பெருமானே. பரமாத்மா, பிருகு முனிவன் வந்திருக்கிறேன், எழுந்திரு. பார்க்கடலிலும் நித்திரை, வைகுண்டத்திலும் நித்திரைதானா? இப்படி சதா உறங்கிக் கொண்டே இருந்தால் உன்னை தேடி வருபவருக்கு நீ ஆறுதல் கூறுவதுதான் எப்போது? பெருமானே, நாடி வந்தவனை வா வந்து வரவேற்காமல் உறங்கிக் கொண்டிருப்பது உன்னை போன்றவருக்கு அழகா? உண்மையிலேயே உனக்கு உறக்கம்தானா? இல்லை, உறங்குபவன் போல் நடித்து வந்தவர்களை திருப்பி அனுப்ப நீ ஆடும் கபட நாடகம் இது. மாதவா, என் கோபத்தை நீயும் சோதித்து விடாதே. எழுந்திரு. என்னை அலட்சியப்படுத்துகிறாய். பிருகுமுனிவரே, வரவேண்டும் ஐயனே, வரவேண்டும். சற்று கண்ணயர்ந்து விட்டேன், என் பிழையை மன்னிக்க வேண்டும். சுவாமி, தாங்கள் எட்டி என்னை உதைத்ததற்காக நான் கவலைப்படவில்லை. என்னை உதைத்த கால்கள் நோகுமே என்று நான் மிகவும் சஞ்சலப்படுகிறேன். இவற்றிற்கெல்லாம் மேலாக நீங்கள் வந்தவுடன் வரவேற்காமல் இருந்தேன் அல்லவா? அந்த அலட்சியத்திற்காக நீங்கள் உதைத்ததை எனக்கு கிடைத்த தண்டனையாக நினைத்து பெருமைப்படுகிறேன். அமருங்கள், ஆறுதல் அடையுங்கள். என்னை உதைத்த கால்களுக்கு பணிவிடை செய்ய அனுமதி தாருங்கள். எனக்கு நல்லாசை கூறுங்கள். பரந்தாமா, உன் அருமை பெருமைகளை உணராமல் நான் தான் ஆத்திரத்தில் அவசரப்பட்டு விட்டேன். ஆணவத்தோடு நீ இருக்கிறாய் என்று நினைத்து நான் தான் ஆணவப்பட்டு விட்டேன். என் அகந்தை கண் அழிந்தது, ஆணவ கண்ணும் இன்றோடு மறைந்தது. என் பிழை மறந்து என்னை மன்னித்து விடு. ஐயனே, நீங்கள் பிழை ஒன்றும் செய்துவிடவும் இல்லை, உங்களை மன்னிக்கும் அளவிற்கு நான் அத்தனை பெரியவனும் இல்லை. நடந்ததை மறந்து விடுங்கள். கோபாலா, உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நான் கண்ட சான்றோர்களில் சாந்தமூர்த்தியாகவும் நாங்கள் செய்யும் யாகங்களுக்கு தலைமை பொறுப்பை வகிக்கும் தகுதியும் உனக்குத்தான் உண்டு என்பதை நான் பூரணமாக புரிந்து கொண்டேன். பரமாத்மா, இந்த அகிலத்திற்கும் அண்ட சராசரங்களுக்கும் ஆதி முதல்வன் நீ ஒருவனே என்று நான் முடிவு கட்டிவிட்டேன். வாழ்க நீ. நான் வருகிறேன். ஆகவே பிருகுமுனிவர் இவரை ஓல்டு வைஸ்மேனாக பார்க்கின்றார். பிருகுமுனிவரை படைத்தவர் பிரம்மா. பிரம்மா படைப்பின் நாயகர். அண்டங்களையும் அதில் அனைத்து ஜீவன்களையும் படைத்து கொண்டிருப்பவர் கடவுள் பிரம்மா. பிரம்மாவை படைத்தவர் பெருமாள். எனவே இவர் எல்லா ஜீவன்களுக்கும் ஜென்மம் ஜென்மமாக நிரந்தர தந்தையாக காட்சியளிக்கின்றார். நம்முடைய இப்பிறவி தந்தை நமக்கு கொள்ளு பேரனாகவோ எள்ளு பேரனாகவோ பிறக்கலாம். ஆனால் எப்பிறவியிலும் மாறாத அப்பா நம் பெருமாள், மாறாத அம்மா கமலவள்ளி தாயார். இது நம்முடைய இப்பிறவிக்கும் மேற்பட்ட உண்மை. இவர் காக்கும் கடவுள். அதனால் வாழ்வதற்கு கர்வம், ஆத்திரம், கோபம் ஆகியவை நல்லது அல்ல. இதை உணர்த்த பெருமாளும் ஈஸ்வரரும் பிரம்மாவின் தேவையில்லாத அகந்தையை சரி செய்ய திருவிளையாடல் புரிந்தனர். அது எப்படி பிரம்மதேவா? பாராத ஒன்றை பார்த்ததாக சொல்லுவது நியாயமா? ஏன் நியாயமில்லை? சிவபெருமான் திருமுடியை அலங்கரித்த உன்னை தரிசித்தால் என்ன, அவருடைய திருமுடியை பார்த்தால் என்ன, பலன் ஒன்றுதானே. ஆமாம். சொல்கிறாயா? வா. சிவபெருமான் திருமுடியை தாங்கள் தானே முதலில் பார்த்தீர்கள்? இல்லை அம்மா, என் தோல்வியை உன் கணவனிடம் ஒப்புக்கொண்டு திரும்பி வந்து விட்டேன். அப்படியானால் அவர் போய்கொண்டே இருக்கிறார். பார்த்து விடுவாரா? முடியுமா? அகந்தையற்ற உள்ளமும் ஆணவமற்ற முயற்சியும் உடையவர்களுக்கல்லவா அந்த பாக்கியம் கிடைக்கும். இந்த முடிவுக்கு வந்துதான் அவர் திருமுடியை காண முயற்சிப்பதை விட திருவடியை காண்பதே உச்சிதம் என்று திரும்பி வந்து விட்டேன். அப்படியானால் எம்பெருமான் திருவடியை காண
என்னையும் அழைத்து செல்லுங்களேன். கலைவாணி, அதுவும் அவ்வளவு சுலபம் அல்ல. அண்ட முகடுகளை எல்லாம் தாண்டி நிற்கும் அவரது திருமுடி என்றால் அதள பாதளங்களையும் தாண்டி அல்லவா நிற்கும் அவரது திருவடி. நானே இந்த உருவுடன் சென்று அதை தரிசிக்க முடியாது. பார். கலைவாணி, வென்று விட்டேன். சிவனுடைய முடியை முதலில் பார்த்தது நான் தான். இதோ தாழம்பூ சாட்சி. என்ன? ஆமாம். ஜனார்தனா, தாங்களா என் திருவடியை தேண்டியது? ஆமாம், சற்று அப்படியே இருங்கள். என்ன இது? தங்கள் திருமுடியை தரிசிக்க விரும்புகிறவன் தங்கள் திருவடியை பற்றிக் கொண்டாலே போதும். திருமுடி தானே தாழ்ந்து தரிசனம் தந்துவிடும் என்ற தத்துவத்தை தானென்று அகந்தை கொண்ட பிரம்மனுக்கு எடுத்துக்காட்டவே தங்கள் திருவடியை தீண்டினேன். நாராயணா, நாம் நடத்தியதே நாடகம். அந்த நாடகத்திற்குள் ஒரு நாடகத்தை நடத்தி என்னையும் அதிர்ச்சியடைய செய்து விட்டீர்களே. பிரம்மனே, புரிந்து கொள். உன் அகந்தை வளர்ந்தது, அதற்கு மேல் என் ஆகிறதையும் வளர்ந்தது. திருமால் என் திருவடியை தீண்டினார். என் அங்கமெல்லாம் ஒடுங்கி நான் அவருக்குள்ளே அடங்கிவிட்டேன். தெய்வங்கள் என்பது திருமூர்த்திகள் மட்டுமல்ல, சத்தியத்தை கடைபிடிக்கும் அத்தனை பேரும் தெய்வங்கள் தான். அவர்கள் வணக்கத்திற்கும் உரியவர்கள் தான். கடமையை செய், பலனை எதிர்பார்த்து ஏங்காதே, பயப்படாதே என அவர் பகவத்கீதையில் கூறியுள்ளார். வாழ்வின் நிகழ்வுகளை ஏற்று பழகிக்கொள், ஏனெனின் எல்லாம் அவர் செயல். இதனையே கவிஞர் வாலி அவர்கள் கால் கொண்டு ஆடும் பிள்ளை, நூல் கொண்டு ஆடும் பொம்மை, உன் கையில் அந்த நூலா, நீ சொல்லு நந்தலாலா. எனவே அவர் தத்துவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்பொழுது கோவிலுக்குள் செல்வோம் வாரீர். இக்கோவிலுக்கு 3 அடுக்கு கோபுரம் உள்ளது. இக்கோவிலுக்கு மற்றும் ஒரு சிறப்பு அம்சமாக கருடாழ்வார்க்கு உள் சன்னதி மட்டுமில்லாமல் வெளி சன்னதியும் உள்ளது. இது கருடாழ்வாரின் வெளி சன்னதி. இது ஆஞ்சநேயர் மண்டபம். இங்கு கோவில் வாகனங்களை வைத்திருப்பர். உள்ளே அழகான வீராஞ்சநேயர் அருள் பாலிக்கின்றார். எம்மதமும் சம்மதம் என்பதற்கு இணங்க இங்கு புத்தர் சன்னதி உள்ளது. இது கோவிலின் உட்புறம். இங்கு ஆண்டாள் நாச்சியார் சன்னதி உள்ளது. இங்கு கமலவள்ளி தாயார் சன்னதி உள்ளது. மத்தியில் ஆழ்வார் சன்னதியும், உள்ளே பூமாதேவி தாயாரும் லட்சுமி தேவி தாயாரும் உடனுரை நம்பெருமாள் வீற்றுள்ளார். அவருக்கு முன் பிருகு முனிவர் சிலையும் சிரஞ்சீவி மார்க்கண்டேயர் சிலையும் உள்ளன. இக்கோவிலுக்கு மார்க்கண்டேயர் வருகை தந்து இறைவனை வழிபட்டு இக்கோவில் கிணற்று நீரை பருகினார். அதனால் இதனை மார்க்கண்டேயர் தீர்த்தம் என்று போற்றப்படுகிறது. குடமுழுக்கு விழாவிற்காக புதுப்பிக்கும் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
இக்கோவிலை புதுப்பிப்பதற்கு ஆகும் செலவுகளை பட்டியலிடப்பட்டுள்ளது. மொத்தம் 48 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. அதனால் கோடி தேவையில்லை, பக்த கோடிகள் தான் தேவை. ஏனெனில் பெற்றவர்களுக்கு தம் பிள்ளைகளை காண்பதை விட மகிழ்ச்சியானது ஒன்று உண்டோ? நீங்கள் இப்புதுப்பிக்கும் வேலைகளுக்கு கண்ட்ரிபியூட் செய்ய விரும்பினால் இந்த டீட்டெயிலை பயன்படுத்தலாம். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.